அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிற கதையா பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு திரு விஜய் அவர்கள் யானை தான் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிற கதையா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் சாலிடா 20 விழுக்காடு வாக்குகளை இழப்பதற்கான வேலையை நேற்றைக்கு அவருடைய மாநாட்டுல ரொம்ப கனக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. பொதுவா விஜய் அவர்களுக்கு போதிய அரசியல் அறிவு இல்லை என்ற காரணத்திற்காகத்தான் 1க்கு 3 அரசியல் ஆலோசகர்களை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மற்ற அரசியல் கட்சிகளுக்காகட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்காகட்டும், இவங்களுக்கெல்லாம் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் அரசியல் ஆலோசகர்கள் என்று சொல்லப்படுகின்ற எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தேவைப்படுவாங்க. ஆனா விதிவிலக்காக மிகப்பெரிய ஆச்சரியமாக விஜய்க்கு மட்டும்தான் ஒரு கட்சியை நடத்துறதுக்கே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தேவைப்படுறாங்க. அவர் எப்படி பேசணும், எப்படி அறிக்கை வெளியிடணும், ஒரு நிகழ்வுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு 1க்கு 3 அரசியல் ஆலோசகர்களை வச்சுதான் விஜய் அவர்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி விஜய்க்காக வேலை செய்யக்கூடிய அரசியல் ஆலோசகர்களான ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே விஜய் வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்யறாங்களோ இல்லையோ, விஜய மொத்தமா முடிச்சு கட்டுறதுக்கான வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நேற்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பையும் சீதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நேற்றைக்கு மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் முக்கிய நோக்கமே தென் மாவட்டங்களில் சிதறி கிடக்கின்ற அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கியான முக்குளத்தோர் வாக்கு வங்கியை ஒருங்கிணைத்து அதை தாவேகா பக்கம் திருப்புவதற்காகவும், மேலும் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தி அடைந்திருக்கின்ற அதிமுக தொண்டர்களின் வாக்கையும் தன் பக்கம் திருப்புவதற்காகவும் தான் அந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அதுதான் அந்த மாநாட்டோட முக்கியமான குறிக்கோளே. அதை நோக்கி தான் விஜயோட பேச்சும் அமைஞ்சிருந்துச்சு. இதை பத்தி நேத்தைக்கே ரொம்ப டீட்டெயிலா ஒரு காணொலி போட்டு இருக்கிறேன். நீங்க யாரும் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய இணைப்பை தரேன், போய் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. நாம இங்கேயும் கூட அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். 2019 இருந்து அதிமுகவின் தொடர் தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வச்சதுனால பல அதிமுக தொண்டர்களுக்கு கடுமையான அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு. அதை கண்கூடாகவும் பார்க்க முடியுது. முன்ன மாதிரி தேர்தல் நேரத்துல அதிமுக தொண்டர்கள் களத்துல உற்சாகமா வேலை செய்யவே இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊருக்கு சுற்றுப்பயணம் போறாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் நம்பிக்கையும் தொண்டர்கள் கிட்ட இல்ல. அவங்களும் உற்சாகமா இந்த சுற்றுப்பயணத்தை அணுகவே இல்லை. 2வது, எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது பல மூத்த அதிமுக நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக அதிகமான நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்றதுல இருந்து அதிமுக தொடர்ந்து தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் அதிமுக இப்படி தொடர் தோல்விகளை சந்திச்சதே கிடையாது. இவ்வளவு நாட்கள் அவங்க அதிகாரத்துல இல்லாம இருந்ததே கிடையாது. ஆனா இப்பதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அவலமாக கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அதிமுக போட்டி போடவே இல்லை. ஏன்னா போட்டி போட்டா தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த தேர்தலில் அவங்க போட்டியிடாம புறக்கணிச்சிட்டாங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஏற்பட்டுள்ள இன்எஃபிஷியன்சி, போதாமையால் எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இழந்த பல மூத்த அதிமுக நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாருமே அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணையறத நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன மாசம் அதிமுகவின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா அன்வர் ராஜா அவர்கள் ஸ்டாலின் முன்னிலையில அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாரு. அதே மாதிரி போன வாரம் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா மைத்ரேயன் அவர்களும் அதிமுகவில் இருந்து விலகி ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இதே மாதிரி அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்துட்டாரு. இப்ப மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாம் கட்சியை விட்டு விலகி திமுகவில் சேரலாம். ஆனா அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களால அப்படி செய்ய முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் விட 3வது முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு பின்னாடி அதிமுகவில் பல உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டுச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை மொத்தமா கட்சியை விட்டு
ஒதுக்கி வச்சுட்டாரு. இதனால எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தென் மாவட்டத்தில் அதிமுகவின் மிகப்பெரிய பலமாக இருந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியில மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 60 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 16 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. இதுவரைக்கும் தென் மாவட்டங்கள்ல அதிமுக இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சதே கிடையாது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு அந்த சமூக மக்களோட கோவம் தான் இந்த படுதோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுதான் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தி, அதிமுக பாஜக கூட்டணியால் ஏற்பட்டிருக்கின்ற விரக்தி, இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை தன்னுடைய பக்கத்தில் இழுப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் நேற்றைய மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ரொம்ப போற்றி புகழ்ந்து பேசினாரு. தன்னை இன்னொரு எம்ஜிஆராகவே அவரு முன்னிறுத்திக்கிட்டாரு. ரெண்டாவது, தென் மாவட்டங்களில் சிதறி கிடக்கின்ற முக்குளத்தோர் வாக்கு வங்கி, அதிமுகவோட மிகப்பெரிய பலமான அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியை ஒருங்கிணைச்சு தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையையும் நேற்றைய மாநாட்டுல ரொம்ப கனக்கச்சிதமா செஞ்சிருந்தாரு விஜய் அவர்கள். அடுத்து நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே கவினோட ஆணவ படுகொலைய கண்டிக்கவே இல்லை. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நேற்றைக்கு நடந்த மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் இந்த ஆணவ படுகொலையை கண்டிப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பொய்யாக்குற மாதிரி நேற்றைக்கு நடந்த மாநாட்டிலையும் விஜய் அவர்கள் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை அப்படி செஞ்சிட்டா அது முக்குளத்தோர் சமூகத்திற்கு எதிராக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் எந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க முயற்சி பண்றோமோ அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி தனக்கு வராம போயிடும் அப்படின்னும் பயப்படுறாரு. கிட்டத்தட்ட இதே ஆதிக்க ஜாதி வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு தான் திமுகவும் கவினோட ஆணவ படுகொலைய கண்டிக்காம கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு அடங்கி இருக்கிறாங்க. இப்ப திமுக என்ன மாதிரியான ஜாதி அரசியலை செய்யுதோ அதே அரசியலை தான் அச்சு பெசகாம அடிச்சான் காப்பி அடிக்கிற மாதிரி விஜய் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கேட்டா என்ன சொல்றாரு? நான் தான் திமுகவிற்கு ஒரே மாற்று அப்படிங்கிறாரு. இது எப்படி திமுகவிற்கு மாற்றா இருக்க முடியும்? மிகப்பெரிய ஏமாற்று வேலையாத்தானே இருக்கு. திமுக என்ன செய்யுதோ அதே வேலையத்தான் விஜய் அவர்களும் செய்கிறாரு. முதல்ல இது என்ன மாதிரியான ஒரு பைத்தியக்கார மனநிலை அப்படின்னே எனக்கு புரியல. கவின் என்கின்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞனை சுர்ஜித் என்கின்ற ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த இன்னொரு இளைஞன் ஆணவ படுகொலை செய்கிறாரு. இந்த ஆணவ படுகொலைக்காக சுர்ஜித்தை கண்டிச்சா அது எப்படி சுர்ஜித் சார்ந்து இருக்கின்ற முக்குளத்தோர் சமூகத்தையே கண்டிச்ச மாதிரி ஆகும்? என்ன அந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருமே சுர்ஜித் மாதிரி அரமெண்டல் தனமா இப்படிதான் ஆணவ படுகொலை செய்யறாங்களா? அந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் எத்தனையோ பேரு படிச்சுட்டு இந்த சமூகத்துல நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அந்த சமூகத்துல படிச்ச அறிவாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அப்ப இந்த இடத்துல தன்னுடைய சாதி ஆதிக்க மனோபாவத்தால அப்பாவி இளைஞன் ஒருவனை ஆணவ படுகொலை செஞ்ச சுர்ஜித்தை மட்டும் கண்டிக்கிறதுல விஜய் அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ என்னதான் தயக்கம்? இவங்க மறைமுகமா முக்குளத்தோர் சமூகத்தையே ஒரு கொலைகார சமூகம் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ரெண்டாவது, கவினோட ஆணவ படுகொலையை கண்டிச்சா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சுர்ஜித் சார்ந்து இருக்கக்கூடிய முக்குளத்தோரோட வாக்கு வங்கி தனக்கு வராம போயிடும் அப்படின்னு யோசிச்ச விஜய் அவர்கள் ஏன் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் சார்ந்திருக்கின்ற பட்டியல் சமூக மக்களின் வாக்கு தனக்கு வராம போயிடும் அப்படின்னு யோசிக்கல? அப்ப விஜய் அவர்களோட மனசுல எந்த அளவிற்கு ஹையர் கேஸ்ட் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க. எனக்கு பட்டியல் சமூக மக்களோட வாக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு போல. விஜய் அவர்களோட இந்த ஹையர் கேஸ்ட் மென்டாலிட்டியால பட்டியல் சமூக மக்கள் அவர் மேல கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. கடந்த வாரத்துல பட்டியல் சமூக விரோதி விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்ததாக தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை பத்தியும் விஜய் அவர்கள் நேற்றைய மேடையில எதுவுமே பேசல. சென்னையை தொடர்ந்து மதுரையில் போராடிய தூய்மை பணியாளர்களையும் காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில போராட்ட களத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. அந்த மக்களுடைய போராட்டத்தை பத்தி அதே மதுரையில் மாநாடு நடத்திய விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. திமுக தான் தன்னுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் திமுகவிற்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் நடத்தக்கூடிய இந்த நியாயமான போராட்டத்தை ஏன் ஆதரிச்சு பேசல? இப்ப
தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராடிய போது அவர்களை தன்னுடைய கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து பார்த்த விஜய் அவர்கள் அவங்க கிட்ட என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் ஏன் மதுரையில மாநாடு நடத்தும் போது மதுரையில் போராடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக எதுவுமே பேசல? சோ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று விஜய் சொன்னது எல்லாமே வெற்று வார்த்தைகள் தானே தவிர அதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஆக விஜய் அவர்களோட இப்படிப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான மனநிலையால பட்டியல் சமூக மக்களுக்கு மத்தியில விஜய் மேலையும் தாவேகா மேலையும் கடுமையான கோபமும் வெறுப்பும் இருக்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. எந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கிக்கு ஆசைப்பட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு துரோகம் செஞ்சாரோ அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியை விட பட்டியல் சமூக மக்களோட வாக்கு வங்கி ரொம்ப ரொம்ப அதிகம். முக்குளத்தோர் வாக்கு வங்கி 8ல் இருந்து 10 விழுக்காடு மட்டும்தான். ஆனா பட்டியல் சமூக மக்களின் ஒட்டுமொத்த வாக்கு விழுக்காடு எவ்வளவு தெரியுமா? 21 விழுக்காடு. ஆக விஜய் அவர்கள் தன்னுடைய ஆதிக்க ஜாதி அரசியல் ஆலோசகர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டாரு. பாஜக எப்படி ஒவ்வொரு தேர்தலையும் மத சிறுபான்மையினரோட வாக்கை இழக்குமோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் 21 விழுக்காடு இருக்கின்ற பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை இழக்க போகின்றார். அதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஹையர் காஸ்ட் மென்டாலிட்டியிலேயே செயல்பட்டாருன்னு வைங்க, அடிச்சு சொல்றேன், சத்தியமா பட்டியல் சமூக மக்கள் ஒருவர் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் அந்த அளவிற்கு அரசியல் தெளிவு பெற்றவர்கள். விஜய் இத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். முதல் மாநாட்டிலேயே பெருசா எதையுமே நீங்க பேசல. 2வது மாநாட்டுல இவ்வளோ பெரிய ஆப்ப சீவி நீங்களா போய் உக்காந்துக்கிட்டீங்க. அது உங்களுடைய தலை விதி. சரி, ஓகே, இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நீங்க இந்த காணொலியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.